என்ன மன்னிச்சிடுங்க சார். நான் ஏதோ தவறுதலா உங்க பெட்ல உட்கார்ந்துட்டேன். அடேங்கப்பா, உன் மூளை இப்ப தெளிவாயிடுச்சு போல இருக்கு. சார் எனக்கு தெரியும், நீங்களும் கண்டிப்பா என்ன காதலிப்பீங்க. இன்னைக்கு இல்லைன்னா அது நாளைக்கு நடக்கும். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? நான் ஒண்ணு காதலிக்கலாம் இல்ல, காதலிக்கவும் மாட்டேன். நேத்து நம்ம 2 பேருக்குள்ள நடந்ததே அது நமக்கே தெரியாம நடந்தது, புரியுதா? சார் அதுவும் காதல் இல்லாம நடக்காதுல்ல. நீங்க என்ன எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டீங்க. அது எனக்கு வேற வழி இல்ல. நான் என்ன பண்றது? நீ வெளியே இருந்து செத்துட்டீனா அப்புறம் போலீஸ் அது இது நான் தான் சாவணும். இது பார், ஒருவேளை எனக்கு காதலிக்கணும்னு தோணுச்சுன்னா அப்போ கண்டிப்பா உன்ன மாதிரி பொண்ணுங்களை காதலிக்க மாட்டேன். ஏய் இத பார், நீங்க இருக்கணும்னா உன் வேலையை பாரு, சம்பளம் வாங்கிக்க, அதோட அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையாது. மனசுல வேற ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா வேலைலாம் இல்ல, போலாம். நீங்க என் அப்பாவை விட ரொம்ப கல் நெஞ்சுக்கார. ஆமா, கல் நெஞ்சன்னு வச்சுக்க. நான் அப்படிதான். போ வெளியே, போ வெளியே போடி. சார் எனக்கு நல்லா தெரியும், நீங்க காதலை உணர்ந்துட்டீங்கல்ல. ஒருவேளை உன்னை பொறுத்த வரைக்கும் தான் காதல்னா அப்ப இது காதல் தான். உனக்கு என்ன வேணும்? இதான வேணும்? உனக்கு இதுதானே காதல்? இன்னில இருந்து என் வேலைக்காரிய நீதான், என் சந்தோஷமும் நீதான். யாரு மணி? புதுசா வந்திருக்கியா? இது என்னோட ஏரியா. போ போ, இங்க இருந்து போ. போங்கறல. பாரு, நம்ம ஏரியாக்கு வர. விடுங்க. ஒரு நைட்டுக்கு எவ்வளவு? நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல, கைய விடுங்க. அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னா உன்னை அப்படி ஆக்கிடுறோம். வேண்டாம், விடுங்க விடுங்க. நில்லு. இங்க பாரு பொண்ணு, இன்னைக்கு இல்லைன்னா என்ன, உன்னை நாளைக்கு பாத்துக்கிறேன். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. என் நிலைமை ஏன் இப்படி ஆயிடுச்சு?